பெரியவங்க எல்லாருமே நம்ம இப்ப ஒரு கறி கொண்டு போகும்போதெல்லாம் லெஃப்ட் கையில கொண்டு போச்சுருவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை புரிய வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இன்னைக்கு ஒரு கதை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே இந்த கதைக்குள்ள போயிடலாம். அண்ட் இது உங்கள் Shadow Wolf. இந்த கதை 1915 1950 நடக்கிற கதை. அண்ட் இது எங்க நடக்குதுன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சாணார்பட்டின்னு ஒரு ஊருங்க. அங்க பெருமாயூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் இந்த கதை நடக்குது. அந்த கிராமத்துல ஆராயின்னு ஒருத்தவங்க 30 வயசாயும் கல்யாணம் ஆகாம வீட்லயே ஃபேமிலியோட விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க ஒரு நாள் நைட்டு முழிச்சிருக்காங்க. முழிச்சு வீட்டை விட்டு வெளியே பார்த்தா பௌர்ணமி நிலா வெளிச்சம் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அது அவங்க பார்த்தப்ப விடிஞ்சிருச்சு, காலையில 5 மணி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு காளான் பொறுக்க போவோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அதுவும் நடுராத்திரி 1 மணிக்கு. அவங்க தனியா தான் போறாங்க. அவங்க ஊரு ஆறு எல்லா காடு எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப தூரம் போறாங்க காளான் பொறுக்கிறதுக்கு. அப்ப போறப்ப தூரத்துல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு 4-5 பேரு ஊருக்குள்ள இருந்து ஆடை எட்டு வந்து யாருக்கு தெரியாம இங்கே சூட்டாங்கன்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாறையில விறகெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் எரிச்சு பாறை சூடு இருந்ததுக்கு அப்புறம் அந்த கண்கள்லாம் தள்ளிட்டு கையை கொட்டி வேக வைப்பாங்க. அது மாதிரி அவங்க வேக வச்சு ரெடி பண்றப்ப இவங்க தூரத்துல பாக்குறாங்க, இது காளான் புடுங்க வர்றவங்க குளிர் காயறாங்க போல அப்படின்னு நினைச்சு இவங்களும் வந்து நின்றுருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருங்க இவங்களை பார்த்தோன்னே பயந்து, என்ன இந்த நேரத்துல இப்படி இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து நான் இப்படி காளான் பொறுக்க வந்தேன் அப்படின்னு நடுசாமத்துல என்ன காளான் கிடக்கு, அது கழுத்துல கையில இப்படி நகையை போட்டு வந்திருக்க, யாராவது அடிச்சு குடியிட மாட்டாங்கன்னு திட்டி அவங்க செஞ்ச கறியை கொஞ்சம் தள்ளி அவங்க மடியில போட்டு அனுப்பிட்டாங்க. இவங்களும் வழியில அந்த கறியெல்லாம் சாப்பிட்டு நடந்து போறாங்க. போறப்ப அவங்களுக்கு பின்னாடி ஒரு 10-15 பேரு வர்ற மாதிரியே அவங்களுக்கு தோணி இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த அந்த சரௌண்டிங்ல இருக்க அவங்க தான் இந்த ஒடுவந்தலையெல்லாம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க. இந்த விவசாயில எல்லாத்தையும் சாப்பிட்டு தற்கொலை பண்ணியிருந்த ஆவிங்க எல்லாம் அவங்க பின்னாடியே வருது. அவங்களும் கூப்பிடுது, ஆனா என்ன கொஞ்சம் கறி கொடுன்னு கேக்குது. இவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. அண்ட் அவங்களுக்கு இது ஆவிங்கன்னு தெரியாம நார்மலாவே சாப்பிட்டு நடந்து போறாங்க. இவங்க 2 தடவை பின்னாடி இருந்து பேசுறது கூப்பிட்டு இருக்கும்போது அவங்க அந்த கறியை கொஞ்சம் தள்ளி தராங்க. இந்த கையில வேணாம் அந்த கையில தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த கையில தர மாதிரி இந்த கையில தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தராங்க. அவங்க பின்னாடி வராங்க, வாங்கவே இல்லைன்னு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த வளவையில தரவே இல்லை. மறுபடியும் ரொம்ப கேட்டுட்டே வராங்க. போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வரவங்களும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெருமா இவர் வரப்போகுது, அவங்க வந்து இந்த ஆட்டை கடந்துட்டாங்கன்னா ஆவியால அங்கிட்டு வர முடியாது. ஏன்னா இந்த ஆறு வந்து ஒரு எல்லை மாதிரி, சாமி அங்கிட்டு வரக்கூடாது. அதனால ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பெருமா இவர் வந்துச்சு, ஏமா கொடு அந்த கையில கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோன்னு இவங்க ஆட்டை கடந்துட்டு அவங்ககிட்ட இருந்து பின்னாடி தூக்கி இறைச்சிட்டாங்க. இறைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது எல்லாமே கறியை பிடிச்சோடனே மாயமா மறைஞ்சிருச்சு. இவங்க அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சைலண்டா போய் வீட்டுல தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு ஹெவியான ஃபீவர், உடம்புக்கு ரொம்ப முடியாம போகுது. ஹாஸ்பிட்டல் எங்க கூட்டு போய் என்ன வைத்தியம் பார்த்தாலும் சரியாகவே இல்லை. அவங்க அப்பா ஒரு நாள் சாணார்பட்டிக்கு வீட்டுக்கு தேவையான பொருளா வாங்குறதா வந்திருக்காரு. அங்க சூட்டாங்கடி பண்ண கூட்டத்துல இருந்து ஒருத்தர் பார்த்து, என்னங்க அவங்க பொண்ணு வந்து இப்படி நகராத்திரி காளான் போக்குவரன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவரு என்னப்பா சொல்ற அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு. இவங்க சொல்றாங்க, நாங்க அங்க கறி இது பண்ணிட்டு இருந்தோம், அப்படி நடுசாமத்துல இருந்து காளான் பொறுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கலர் நகையை போட்டுட்டு வந்திருக்கு, யாராவது அடிச்சு புடிவாங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பி நாங்களே அனுப்பி விட்டோம் கறியெல்லாம் தந்து விட்டு அப்படின்னு அவரு இவங்களை திட்டிருக்காரு. திட்டவே அனுப்புறீங்க, அப்ப கூட கறியை தந்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து ஆராயவங்க கிட்ட கேட்டிருக்காரு. இது மாதிரி நீ அங்க போனே எல்லாமே கேட்டோன்னு அவங்களும் ஆமா அப்பயே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கெல்லாம் மந்திரி கூட்டு போய் தான் சரியா இருக்கு. ஆவிங்கன்னா எதுக்காக இவங்க இடது கையில கொடுத்தப்ப வாங்காம அந்த கையில கொடுன்னு சொன்னாங்கன்னா, இடது கையில கொடுத்தா வலது கையில அடிச்சு போடுவாங்கன்னு அது ஒரு பயம் இருக்குமா. ஏன்னா இப்ப நம்ம யாரையாவது படிக்கணும்னா அதிகமா ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால ஆவிகளுக்கு ஒரு பயம், லெஃப்ட் ஹேண்ட்ல இப்படி கொடுத்துட்டு அதை வாங்கும்போது ரைட் ஹேண்ட்ல அடிச்சிருவாங்கன்னு ஆவிகளுக்கு ஒரு பயம். இதனாலதான் அதுங்க வாங்கவே இல்லை. அண்ட் இவ்வளவுதாங்க கதை. இது ஒரு குட்டி ஒன்று கதை தான். பெரியவங்க எல்லாம் மீட்டை லெஃப்ட் ஹேண்ட்ல கொண்டு போகும் சொல்றாங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளான கதை தான். அண்ட் இது நம்ம சேனல்ல இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் வீடியோனாலதான் சரௌண்டிங்ல இருந்து இதை கேட்டு இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு
ரியல் லைஃப்ல நடந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ வேற ஏதாவது நெகட்டிவா நடந்தது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா அது இதில் ஷேர் பண்ணி நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால நம்ம ஹச்பி ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இந்த ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு, இந்த வீடியோட குவாலிட்டி, என் நரேஷன் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்போ என்னால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.